ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மணிக்கும் ஸ்ரீனிகாவுக்கும் டென்டல் செக்கப் இருக்குது. நம்ம அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். கிளினிக் போயாச்சு. கிளினிக்குள்ளே வந்தோடனே 2 பேரும் ப்ளே ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ கேம் இருந்துச்சு. மனிஷ்க்கு வீடியோ கேம்னால் ரொம்ப பிடிக்கும். போய் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம உள்ளே வந்தோடனே நிறைய கிட்ஸு ப்ளே ஏரியாவில் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்ரீனிகா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்துச்சு. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அங்கே ஒரு பில்லிங் டாய் இருந்துச்சு. அதை வச்சு ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்தில் நம்மளை உள்ளே கூப்பிட்டாங்க. மனிஷை தான் ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணாங்க. இன்றைக்கி 2 பேர்த்துக்குமே டீப் க்ளீனிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். மனிஷ்க்கு ஃபஸ்ட்டு முடித்தாங்க. எக்ஸ்ரே ஸ்கேன் 2மே எடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு அவனுக்கு என்ன மூவி பார்க்குறேன்னு கேட்டாங்க. அவன் கார்டு சொன்னான். அதை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்ரீனிகாவுக்கும் அதே ப்ராசஸ் தான். அவளுக்கு ஸ்கேனிங் அப்புறம் எக்ஸ்ரே 2மே எடுத்தாங்க. ஆனால் எக்ஸ்ரே ரொம்ப நேரம் போச்சு அவளுக்கு. அதனால கடிக்கணும் போல். இந்த பாப்பா சரியாக கடிக்கலைன்றதால ரொம்ப நேரம் அவளுக்கு தான் எடுத்தது. மனிஷ்க்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இவளுக்கு அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆச்சு. அதை முடிச்சுட்டு அவள்கிட்ட அதையும் கேட்டாங்க, என்ன மூவி பார்க்குறேன்னு. அவள் அதே மூவியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றதால அந்த மூவி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஹைஜீனிஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, என்ன கிரேட் படிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிக்யூட் ஏதோ ஃப்ளேவர் கேட்டாங்க, என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு. அவள் ஸ்ட்ராபெரி சொன்னான். ஓகே சொல்லிட்டு அந்த ஃப்ளேவர் தான் வச்சு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவள்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் பண்ணாங்க. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ வாயை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு போல். அதனால் வாயை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுங்கள், நிறையா கேண்டி சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்படியே கேண்டி சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் வாய் நல்லா காகுல் பண்ணுங்கள், இல்லாட்டி ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னாங்க. அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. கம்மிங் வீக் 2 பேர்த்துக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது தாங்க டென்டல் செக்கப் போட்டாச்சு. ஏன்னா இங்கே பண்ண வேண்டிய கடமையில் இது ஒன்று, அதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மனிஷோட டர்ன். அவனுக்கு அதே ப்ராசஸ் தான். அவங்க வந்தோடனே அவன்கிட்டே என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அவன் எனக்கு சாக்லேட் சொன்னான். சாக்லேட் ஓகேன்னு சொல்லிட்டு சாக்லேட் போட்டாச்சு. அவங்ககிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் பண்ணாங்க. ஒழுங்காக ப்ரஷ் பண்ணு அப்படின்னாங்க. அவனும் ஓகே அப்படின்னா. நல்ல வேலைங்க, அப்பாயின்மெண்ட் மதியம் போட்டிருந்தோம். ஏன்னா பசங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலி நல்லதாக போச்சு. ஏன்னா 2 பேர்த்துக்குமே க்ளீனிங் ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாக தான் ஆச்சு. நான் இவ்வளோ லேட் ஆகும்னு எதிர்பார்க்கல. குயிக்காக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நிறைய கிட்ஸ் இருந்தாங்க கிளினிக்கில். அதால் கொஞ்சம் டிலே தான் ஆச்சு. வெயிட்டிங் டைமும் கொஞ்சம் நிறையா தான் ஆச்சு. ஆக்சுவலி இந்த க்ளீனிங் பண்ணி முடித்தோடனே அவன் கேட்டான், ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டான். ஏன்டா அப்படி கேட்குறான் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் சொன்னால் ஐ பைட் ஒரு ஃபிங்கர் அப்படின்னா. அவங்க ஓகே அதெல்லாம் நோ ப்ராப்ளம் பண்ணி, இது வரைக்கும் யாரும் அப்படி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் வந்தாங்க. டாக்டர் சும்மா சொன்னாங்க, ஏதாவது டவுட் இருக்கான்னு. உடனே அவன் கேட்க ஆரம்பிச்சிட்டான். மாதிரி நான் எவ்ரிடே 2 டைம்ஸ் தான் ப்ரஷ் பண்ணுறேன், ஏன் என்னோடய டீத் எல்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, நான் உன் டீத்தை செக் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு நீ எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணணுன்னு சொல்கிறேன் அப்படி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து ஸ்கேனு எக்ஸ்ரேலாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுங்க. முடிச்சோடனே ஆளுக்கு ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, ஃப்ளாஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.